ஹாய் காய்ஸ், உங்க மிஷின்ல அடிக்கடி நூல் கட் ஆகுதா? அப்படின்னா இந்த 6 விஷயத்த முக்கியமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து த்ரெட் வந்து பிராண்டடான த்ரெட் தானா அப்படின்றத சூஸ் பண்ணி கரெக்டா எடுத்துக்கோங்க. செகண்ட் விஷயம் என்னன்னா, இந்த டென்ஷன் வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த டென்ஷன் டைட்டா இருந்துச்சுன்னா கூட இங்க இருந்து போகக்கூடிய த்ரெட் நீடில்ல போய் டைட் பிடிச்சி இங்க கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ டென்ஷன் டைட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீடில் வந்து ப்ராப்பரா இந்த ஹோல்குள்ள போயிட்டு வருதா அப்படின்றத நீங்க கவனிக்கணும். எதுலையுமே இடிக்க கூடாது நீடில். ஃபோர்த் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்டிச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னா கூட டைட் பிடிச்சி த்ரெட் கட் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ ஸ்டிச்சிங் வந்து நார்மலா வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்தா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நீடில் வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத கவனிக்கணும். இந்த ரைட் சைடு வந்து ஃபிளாட்டா இருக்கும், இந்த சைடு வந்து கொஞ்சம் உருளையா இருக்கும். ஃபிளாட்டா இருக்கிற சைடை வந்து கரெக்டா இன்சர்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத கவனிக்கணும். லாஸ்டா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பாபின்ல வந்து நூல் ப்ராப்பரா சுத்தி இருக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பரா சுத்தாம லூஸா சுத்தி இருந்தா கூட ஸ்டிச்சிங்ல லூப் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, த்ரெட் கட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் இது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.